எகிப்து என்றால் அந்நிய தேசம், அடிமை தேசம். அவன் அழகா பார்க்கிறான், அவனுடைய தேசத்துடைய செழிப்பை பார்க்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். ரத்தத்திலே சம்பாதித்து கொடுத்த தேவனும் நீ சொந்தம் பந்தம் அவங்கள ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்தில் உனக்கு எதுக்கு வாக்குவாதம்? வாக்குவாதம் செய்தால் நீ அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு உரிமை இருக்கிறதுல நீ வாக்குவாதம் செய்வாய் அல்லவா? அப்போ உரிமை ஏன் அந்நிய தேசம் உள்ள ஜனங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவ குணங்கள் உடையாதவர்கள்கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏசப்போட அன்பு தெரியலையா? அவங்க செழிப்பை பார்க்கறாங்களா? எகிப்தை போல விட்டு வந்த தேசத்தை பார்க்கலாம். அவங்ககிட்ட எதுக்கு வாக்குவாதம்? உரிமை அதிகரிக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன், நீயும் வாக்குவாதம் செய்யாது. அப்படி என்றால் என்ன? உன்னுடைய சொந்தம் இவர்கள் அல்ல.